பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 24:11 மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஐயோ, இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி பொல்லாத மாயையினாலே பிடிபட்டு பிற்பாடு ஏமாற்றப்பட்டு அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாதபடிக்கு தங்களை மாய்த்து கொள்ள ஓடுகின்றார்களே. அதே போல் சின்ன வயதிலேயே கேன்சர் எனப்பட்ட வியாதினாலே பிடிக்கப்பட்டு எவ்வளவோ திறமையான அவர்கள், எவ்வளவோ ஞானமுள்ள அவர்கள் சின்ன வயதிலேயே மடிந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறதே. எவ்வளவோ உழைத்து பார்த்தோம், இரவும் பகலும் உழைத்து பார்த்தோம், வேர்வை சிந்தியும் பிஸ்னஸில் லாபம் இல்லாததுனால பல லட்சங்களை இழந்ததுனால இனி வாழ்வதை விட அவமானப்படுவதை விட செத்துப்போவது நல்லதுன்னு சொல்லி தற்கொலை பண்ண முடிவெடுக்கிற எத்தனையோ பேர்கள் கண்களுக்கு முன்பு உண்டல்லவா. அங்கே செல்ஃபோனில் அந்த ஆப்ஸை பார்த்து ஏமாந்து பணத்தை விட்டு ஐயோ இனி நான் என்ன செய்வேன்னு சொல்லி தங்களை மாய்த்து கொள்ள நினைக்கிற எத்தனை பேர்களை காண்கிறோம். இப்படியாக சாத்தான் நேர கொலையுண்ணப்பட இருக்க வைக்கிறான். அவரெல்லாம் காப்பாற்றப்படக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பிரியத்துக்குரிய ஊழியத்தில் மிகப்பெரிய ஊழியம் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்தும் அவர்களை நித்தி அக்கிரியிலிருந்து பாதுகாப்பது தான், காப்பாற்றுவது தான் மிகப்பெரிய ஊழியம். இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே நான் இருக்கிறேன், நான் என்னை அனுப்பும் என்று சொல்லுங்கள். கனிவாய் பேசுங்கள், ஓடுங்கள். ஆமென். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த பரிசுத்த அந்த காஸ்பலை அறிவிங்க. காப்பாற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என்றென்றைக்கும் உங்களை மேன்மைப்படுத்துவார்.